எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான இன்விசிபிள் நெக் செட் கூட ஒரு கிராண்ட் இயரிங்ஸ் வச்சு எப்படி வீட்டிலே மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் முதல்ல எடுத்திருக்கிறது ஒரு 2 லட்சுமி காயின் எடுத்திருக்கேன். இது லட்சுமி காயின்லேயே ஸ்மால் காயினுங்க. இது கொஞ்சம் பிக் காயின். இந்த 2 சைஸ் காயின் தான் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லட்சுமி காயினோட பிக் காயினில் 6x4 ட்ராப் குந்தன் ஸ்டோன் டிரான்ஸ்பரண்ட் எடுத்திருக்கேன். இது ஒயிட் குந்தன் ஸ்டோன் கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வேறு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ஒயிட் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ட்ராப் குந்தன் ஸ்டோன் இதுக்கு பேர். எல்லா ப்ராடக்ட் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் மாடலில் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, அதனோட லுக் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் மேலே கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிறதுல கொஞ்சம் B7000 க்ளூ அப்ளை பண்ணி அதில் நான் 3mm பீட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது 3mm ஒயிட் ஸ்டோன், இதுவும் ரவுண்டு ஒயிட் ஸ்டோன் இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு மேக் பண்ணிக்கிறேன். அதோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். இதில் வேறு கலர் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வேக்ஸ் ஷீட்டுங்க. இதில் நான் இந்த பின்னாடி அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் கலரில் இது பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதுனா எதுக்காகனா, மேலே ஒட்டி இருக்கிறது ஒரு க்ரிப் கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஹூக் இருக்குது. இந்த ஹூக்கும் எப்படின்னா, எல்லா கடையிலையும் ஆரி ஒர்க் ஷாப் இருக்குது, இல்லைன்னா எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயும் இருக்குது, அதில் கிடைக்கும். நான் அதனோட லிங்க்கும் இல்லை அட்டாச் பண்ணுறேன். இந்த ஹூக் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோடைய எண்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி அட்டாச் பண்ணணுன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு 5 பெண்டன்ட் அதே மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு பேர் இன்விசிபிள் செயின்ங்க. அது மேக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஒயரு, இதுக்கு பேர் கியர் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 45 சென்டிமீட்டர் லென்த்தில் எடுத்துக்கோங்க. இது 4mm கோல்டு பீட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் போடலாம், ஆனால் எப்படின்னா நகண்டு போகும். இது கியர் லாக்கு. ஸோ அந்த இதை க்ரிப்பாக பிடிச்சி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக்கு இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4mm பீட் ஒன்று போட்டுக்கோங்க. பென்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4mm சேம் கோல்டு பீட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ சென்டரில் இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நோஸ் பைலர் வச்சு அந்த கீர் லாக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீர் லாக்கு தான் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த அது அங்கேயும் இங்கேயும் நகராது. ஸோ ஸ்டிக் ஆகி நம்மளுக்கு ஒரு பென்டென்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்தால கொஞ்சம் கேப் போட்டு இன்னொரு கீர் லாக் போடுங்க. போட்டுட்டு அதை நோஸ் பைலர் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடில் 4mm கோல்டு பீடு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பென்டென்ட்டு, மறுபடியும் ஒரு 4mm கோல்டு பீடு, அப்புறம் ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பென்டென்ட் நம்மளுக்கு நகரக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு நெக் செட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதையும் லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே ரோவில் இன்னொன்று நான் அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா லைன்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பென்டென்ட்டையும் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கோங்க, இதில் கம்மியாக வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இதே கலர்ஸில் வேறு கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை லாக் பண்ணுறதுக்காக நான் ஒரு கியர் லாக்கும் ஒரு ஜம்பரிங்கும் நான் இதில் போட்டுட்டு அந்த மேலே இருக்கிறத இந்த கியர் லாக்குக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு நீங்கள் நோஸ் பைலரை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இவ்வளோ தான். ரெண்டையும் அந்த கியர் ஒயரில் விட்டுட்டு மேலே இருக்கிற ஒயரை கியர் லாக்குக்குள்ளே விட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். அவ்வளோதான்.
ஸோ இதே மாதிரி நம்ம வந்து லாப்ஸ்டர் ஹூக்குன்னு சொல்லுவாங்கங்க. இதுவுமே எல்லா ப்ராடக்ட் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ரெண்டையும் ஃபஸ்ட்டு கியர் ஒயரில் விட்டுட்டு மேலே இருக்கிறத எடுத்து அப்படி உள்ளே இருக்கிற கியர் லாக்குக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு நோஸ் பைலர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நகராது. ஸோ உங்களுக்கு வந்து கியர் லாக்கும் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு பென்டென்ட்டுக்கான லாக்கு எப்படி கழுத்தில் மாட்டுறதுக்கு ஈஸியாக உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து லாக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நெக் பீஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்டோட எல்லா லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தல வந்து ஒரு இயரிங் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ குட்டியாக இருக்கிற லட்சுமி காயினில் இருக்கிற மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பேர் வந்து கட்டருங்க. இதனோட ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் எப்படின்னா ஒரு ட்ராப் குந்தன் ஸ்டோன் ஒயிட்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். பட் அதை வந்து எப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிறது 6x4 ட்ராப் குந்தன் ஸ்டோனு. பட் இது வந்து அதிலே ஸ்மால் சைஸு, இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. ட்ராப்பில் ஸ்மால்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும், நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே 3 வெரைட்டி இருக்குது. ஸ்மாலு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணது மீடியம், அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது பிக்கு. ஸோ நான் இதில் பண்ணியிருக்கிறது ஸ்மாலுங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டுக்கலாம். இன்னும் ஸ்மாலில் கொடுங்க. இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, மேட் ஃபினிஷிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வாங்கி சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் வெளியில் ஒரு கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதனோட ரேட்டு ரொம்பவே ஹையாக சொல்கிறாங்க. ஒரு பென்டென்ட், இதே பென்டென்ட்டை வந்து அவங்களே மேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க, அதுவே 30 ரூபீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வாங்கி பண்ணிங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ பார்க்கவுமே நீங்கள் எல்லா அக்கேஷனலுக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிற ஒரு குந்தன் ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா 3mm ஒயிட் குந்தன் ஸ்டோன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதான் 3mm ஒயிட் குந்தன் ஸ்டோன். இதில் வந்து பேர்ல் டைப்பும் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோல்டன் இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது, நீங்கள் அதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 கிடச்சிட்டு, இது வந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கீழே. ஸோ வந்து ஒரு ட்ராப் டைப்பில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர், மல்டி கலர்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த ஹூக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது தாங்க அந்த பேர். இதுக்கு வந்து நோஸ் பின்னுன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராடக்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை இது நிறைய ஆரி ஒர்க் ஷாப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சில் கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து B7000 க்ளூங்க நான் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாகவுமே B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது எப்படி ஸ்டிக் பண்ணணுன்னா, ஸோ அது வந்து எப்படின்னா செங்குத்தாக இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறத கோக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற நோஸ் பின்னை வந்து அடுக்க வைக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணி வைங்க. அந்த குட்டி இதுக்கு மேலே குட்டியாக நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் பண்ணி வச்சுருக்கோம், குட்டியாக ஒரு பென்டென்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே படுக்கிற மாதிரி, அது செங்குத்தாக வச்சிங்கல்ல, இது வந்து படுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிக் பண்ணும். ஒரே மாதிரி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையாது. ஸோ அதை சின்னதாக இருக்கிற ஹூக் வந்து படுக்கிற மாதிரி இருக்கணும், பெருசில் இருக்கிறது செங்குத்தாக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஒரு இயரிங் அட்டாச்சர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட ப்ராடக்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த ஹூக்கை வந்து லைட்டாக நீங்கள் வந்துட்டு நோஸ் பைலர் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே இந்த சின்னதை வந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் நோஸ் பைலர் வச்சு லைட்டாக டைட் பண்ணி விட்டுருங்க, டைட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இயரிங் செட் வந்து மேக் பண்ணிடும், கிடச்சிரும். நீங்கள் இதே மாதிரி ஒன்று மேக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு 2 இயரிங்கும் கிடச்சிருச்சு. அது வந்து உங்களோட நெக் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் கிடச்சிருச்சு.
பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேறு கலர்ஸ்லேயும் மேக் பண்ணிக்கலாம். 3D டிசைனில் கூட நீங்கள் மேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ இது தாங்க பேசிக்ஸ் தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கிறேன். ஸோ இன்னும் அட்வான்ஸில் நிறைய இருக்குது. ஸோ 3D டைப்போட நெக் செட் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.